ஹாய் டாட்டர்ஸ், வெல்கம் டு சேனல். அச்சோ, இது சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது. நான் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் காய்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இந்த ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சேன், அது இப்படி லாங் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எல்லாரோட கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் என்னை விசாரிச்சிருந்தீங்க. இந்த லவ்வுக்கெல்லாம் நான் டிசர்வானு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே இவ்வளோ லவ் வந்துட்டு எனக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். வந்து எனக்கு பர்சனலெலாம் மெயில் பண்ணி இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ நான் இந்த பக்கம் வரதே ஒரு மாதிரி ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்குன்னே வருவீங்களாடான்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படியே தலை மேலே விழுந்து 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 என்னோடய தலையே ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஒரு சிங்கிள் சைல்டுனால் நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டோம். நானே என்னோடய அம்மா ஒன்லி 2 people. எனக்கு ஏதாவதுனா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நான் இப்படி தான் நம்ம கேர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிற போகிற டைமில் எனக்கு வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் இறங்கும் போது ஸ்டெப்ஸ்லேருந்து வழுக்கி, அதாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து என்னோடய போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக நீ 1 month ரெஸ்ட் எடுத்தே ஆகணுமா. 1 month 2 month கிட்ட நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா நீ நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா கால்லாம் செம்மையாக வீங்கி போயிடுச்சு, அப்படி நகர்த்து கூட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லி எங்கள் அம்மா தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை சாப்பிட்டு என்னோடய நாக்கே செத்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அப்பப்போ வந்துட்டு இப்போலாம் வந்து அப்பப்போ வந்து பெயின் வந்துட்டுருக்கு. கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போகுது. ஓகே, நம்மளும் வந்துட்டு சரி கெஸ்ட்டெல்லாம் நம்ம எப்பவுமே கண்டுக்க மாட்டோம், அதே மாதிரி இந்த பெயினையும் கண்டுக்க வேணான்ற மாதிரி ஒரு சைடில் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த கையோட மறு மாதமே, அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் சரியாக வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து போய் படிப்பாங்க, நம்ம லைவாக அந்த பிளேஸ்லேருந்து படிக்கிறதுன்றது வேறு, அந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது வேறு. ஸோ ரெண்டையுமே போய்ட்டு கம்பைன் பண்ணனால எனக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, என்னால் சரியாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த்தே வந்துட்டு உனக்கு எக்ஸாம்மா, நீ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸாம் ஹாலில் ஒடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. நான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு பிளாங்காக உட்காந்து எனக்கு என்ன புரியுதோ அதை மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னோடய மார்க்ஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பட் ஐ கிவ் மை பெஸ்ட், அது மட்டும் 100% ஐ நோ. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, இப்போவும் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது. பட் ஆனாலும் அது நான் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸ். இன்னொன்று அதில் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் வந்துட்டு நான் அது கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மாதிரி ஓகே நம்மளால் முடியும் அப்படி மாதிரி இருக்கேன். ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். ஸோ திருப்பி நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவங்கள வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேகேயோட 2 ஷார்ட்டா 3 ஷார்ட்டா இல்லை மினி சீரீஸா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் சொல்ல போகிறத பார்த்து தான் நான் வந்துட்டு இதை எப்படி கொண்டு போகிறதுன்றதை யோசிப்பேன். அண்ட் தென் இது கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்டில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஒரு மாதிரி நீங்கள் எமோஷ்னலி எஃபெக்டான பர்சனாக இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளே நான் அழுதுருவேன்ப்பா, அந்த சேட் எண்டிங்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், இது உங்களுக்கான எஃப்எஃப் கிடையாது. நான் யாரையுமே அழுக வைக்க விரும்பவில்லை. ஆனாலும் லைட்டாக அது ஒரு இம்பேக்ட் உங்களோட ஹார்ட்க்கு கொடுக்குன்றது ஐ ஸ்வேர் இட் மேக் யூ க்ரை அப்படின்றது ஐ ஸ்வேர். பட் இதை எப்படி என்ன எண்டிங்கில் முடிக்கிறதுன்றது தெரியல. ஆனால் வந்துட்டு நான் இதை வந்து ஒரு சேட் எண்டிங்காக யோசிச்சு வச்சுருக்கேன். பட் நான் பார்க்குறேன் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சேட் எண்டிங் வைக்கிறீங்களா, ஹாப்பி எண்டிங் வைக்கிறீங்களா. இல்லை, இதில் வந்துட்டு ஒரு 448 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன எண்டிங் வைக்க சொல்கிறீங்களோ அந்த எண்டிங் தான் இருக்க போகுது. ஆனால் இதை நான் பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட் எண்டிங். பட் எனக்குமே நான் வந்து சேட் எண்டிங் தான், ஐயோ இந்த படமே பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனாலுமே எல்லாரையுமே ஹாப்பி எண்டிங்கில் முடிக்க முடியாது இல்லையா. எல்லாரோட லைஃப்புமே போய்ட்டு ஹாப்பியாக எண்ட் ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு சில பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்லேயே வந்துட்டு அது சேடாக எண்டாக இருக்கும், இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த மாதிரி.
ஸோ இது வந்து ஒரு சேடாக வைக்கலாமா இல்லை ஹாப்பியாக வைக்கலாமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, கமெண்ட் பாக்ஸுக்கு போங்க. ஹாப்பி எண்டிங்னு சொன்னிங்கன்னா ஹாப்பி எண்டிங், சேட் எண்டிங்னு சொன்னிங்கன்னா சேட் எண்டிங். ஆனால் நீங்கள் போடுறது மட்டும் கிடையாது, அந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸை பொறுத்து தான் நான் இதை என்ன எண்டிங்கில் கொண்டு போகிறதுன்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு லைக் இதை வந்துட்டு லாங்காக கொண்டு போகலாமா இல்லை ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்றத நான் யோசிக்கிறேன். சரியா? ஸோ என்னென்ன கையில் ஒரு திமிரு தெரியுது அப்போல்லாம் நினைக்கூடாது. ஏன்னா நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு வந்திருக்கேன்னா ஒரு பொறுப்பான ஒரு சேனல் வச்சுக்கிற பொண்ணாக வந்துட்டு நான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நான் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு சேனல். இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைப்பா. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு 2 சேனல் 3 சேனலில் வச்சு மேய்க்கிறாங்க, எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சேனலுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸாக வருது. இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே வந்ததில்லை. அது வரைக்கும் சந்தோஷம். லக்கிலி நீங்கள் எல்லாருமே என் கூட இன்னுமே இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் யாருமே வந்து ஐயோ இந்த பொண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என் மேலே உள்ள நம்பிக்கை அதை நான் எப்போயுமே காப்பாற்றுவேன். எதையுமே நான் வந்து அப்படியே இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகவே மாட்டேன். இஃப் நான் போகிறதா இருந்தால் கூட எல்லா எஃபர்ட்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போவேன். சரியா? டோன்ட் வெரி கைஸ். ஐயோ வளவள கொலன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா Forever Yours. ஸோ கண்டிப்பாக சேடாக தான் இருக்கும். ஸோ இப்போயே நான் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் கைஸ், சாரி. ஓகே சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் ஜெகே இன்ட்ரோ தான். ஜெகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ட் டெம்பர் மனுஷனுக்கு. நான் புசுக்குன்னு கோவம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கோவத்தோட அந்த ஒரு கான்சிக்வன்சஸ்லாம் பயங்கரமாகவே இருக்கும். சில பேர்லாம் அதனால இறந்து கூட போயிருக்காங்க. அவருக்குலாம் சுத்தமாக கில்ட் இல்லை, அவருக்கு என்ன பண்ணாலுமே அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அதுக்கப்புறமா அது பார்த்திங்கன்னா அவருக்கு லவ்வில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. லவ்னாலே வர லஸ்ட்டு தான், லவ்னு ஒன்று இருக்கா, லவ்க்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு பர்சன். ஸோ அவருக்கு இந்த லவ்வு அது எதுவுமே சுத்தமாக பிடிக்காது. பட் அவருக்கு இந்த பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பொண்ணுனா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான், லைக் ஒரு ஒன் டைம் யூஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா அவர் அதை யூஸ் கூட பண்ண மாட்டார். கேர்ள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் திங்ஸாக பார்க்குற ஒரு பர்சன். ஸோ அதுக்கப்புறமா அது பார்த்திங்கன்னா ஜிகேக்கு வந்துட்டு தலான்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் மட்டும்தான் ஜிகேக்கு எல்லாமே. ஜிகே வந்து அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார். அவர் என்ன சொன்னாலுமே கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே போய் செஞ்சிருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவர் சொல்கிறது மட்டும்தான் ஜிகேக்கு வேத வாக்கு. ஜிகேக்கு இந்த லவ்வில் வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் போனது எதனாலன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அது ஸ்டோரி போக போக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வந்து ஒரு பேட்வேர்ட் கிங்கு மனுஷனா. அவரோட டேவே பேட்வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அவர் பேச ஆரம்பித்தார்னா அப்படியே செந்தமிழ் வந்து கதை தேனாக வந்து பாயும். அந்த மாதிரி தான் பேசுவார். ஸோ ரொம்ப 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 ரேஷாக பேசுவார். அவரோட பேச்சுக்கு முன்னாடிலாம் எல்லாமே அப்படியே சைலண்ட்டாக ஆயிடுவாங்க. மனுஷன் பேசுகிறத விட அவரோட செயல் தான் அவ்வளோ பேசும். ஸோ அவர் வந்து பார்த்தாலே அவ்வளோதான் முடிஞ்சு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டுக்கப்புறமா தான் அவர் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிக்கு வந்து பேரண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அது எதுவுமே ஜிக்கு தெரியாது. ஜிகே வந்து அந்த தலன்ற பர்சனை ரொம்ப நம்புறதுக்கும் அவர் சொல்கிறத அப்படியே வந்து வேத வகை எடுத்துக்கிறதுக்கும் அவருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம ஸ்டோரி போக போக நம்ம பார்த்துப்போம். ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா லைக் ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் எல்லாமே இருக்குது. மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ஜாய் அதிலே தான் இருப்பார். அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. லைக் அவர் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய துரோகத்தை அவரோட சின்ன வயசுலேயே பார்த்துருக்காரு. ஸோ அதனாலே அவருக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே அவர் க்ளோஸாக வச்சுக்கவே மாட்டார். அவர் உண்டு அவர் வேலை உண்டு அந்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவர் தலையோட லைனில் யாராவது க்ராஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதோட முடிஞ்சு அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அப்படியே வந்து உங்களோட இன்ட்ரு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அந்த பேர் வயன். ஸோ
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாந்த சுருவி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும்தான் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலி சொல்கிறத மட்டும் தான் கேட்டு நடந்துப்பீங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு என்ன சொன்னாலுமே லைக் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதெல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் பொண்ணுக்கு மட்டும்தான். ஆனால் காலேஜ்லலாம் நீங்கள் பெரிய பெரிய ரவுடி, ஒரு மாதிரி கேர்ள் ரவுடினே வச்சுப்போமே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப அராத்து பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க பொண்ணு. ஆனால் நீங்கள் அராத்து பண்ணுறது எதுவுமே உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பத்திரமா பார்த்துப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. அது வந்து ரியல் தான். ரெண்டுத்துலேயுமே அது ரியல். நீங்கள் என்ன தான் வந்து சுட்டித்தனம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் லைக் நீங்கள் எப்படி சொல்ல தெரியுமா, அராத்தனா லைக் ரொம்ப சுட்டியாக பண்ணுவாங்க இல்லையா, சின்ன குழந்தை மாதிரி ஒரு மாதிரி சைல்டிஷாக, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்க பிடிக்கும். நீங்கள் பேசிக்லி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், பட் வீட்டில் மட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் மாதிரி காட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு தம்பி. ஸோ அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலி. ஸோ உங்கள் அப்பாவுக்குனா உங்களோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் தம்பி எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பார், அக்காவை பார்த்து கற்றுக்கோ, அக்காவை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவார். அதனால் உங்கள் தம்பிக்கு உங்கள் மேலே லைட்டாக இருக்காண்டு, அந்த சிப்ளிங்ஸ்குள்ள காண்டு இருக்கும் இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்குனா அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மற்ற பொண்ணுங்களும் ஒரு மாதிரினா நீங்கள் வேறு மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பேச்சு வந்து தட்டவே மாட்டீங்க. என் பொண்ணு என் பேச்சு தான் கேட்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா எல்லாத்துக்கிட்டே பெருமையாக சொல்லுவார். அந்த மாதிரியான பொண்ணு தான் நீங்கள். ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அராத்து. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய பேர் உங்களை வந்து சீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு அந்த மாதிரி போல்டாக போய்ட்டு கேட்கலாம் மாட்டீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அராத்து பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட கேரக்டர். இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே ரூமோட என்ட்ரன்ஸ்லேருந்து நின்று இன்னொரு பர்சன் படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்ருக்காங்க. லைக் படுத்திருக்காங்கன்னா லைக் ஒரு மாதிரி போதையில், செம போதையில் ஒரு மாதிரி வந்து படுத்திருக்காங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி மல்லாக்க படுத்திருக்காங்க ஷர்ட்லெஸ்ஸாக. இன்னொரு பர்சன் அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பார்த்துட்ருக்க பர்சனா, டேய் டேய் என்னாண்ணா அண்ணா 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 டேய் தலை உன்னை கூப்பிட்டாருடா. நோ என்னண்ணா, தலை உன்னை கூப்பிட்டாரு, எந்திரிச்சு வா. எறண்ணா, டேய் தலை விட்டு முக்கியமாக பேசணுமாடா, எந்திரிச்சு வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த பர்சனால் ஸ்டேப்லாம் நிற்க கூட முடியல. லைக் அவர்னா அப்படியே வந்துட்டு தத்தி போயிட்டு ஒரு மாதிரி இந்த பிடிச்சி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. தலையில் ஒரு போனிடெயில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பனியன் மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த பாத்ரூம்லேருந்து ஷர்ட்டில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ பாத்ரூமில் போய்ட்டு அப்படியே போட்டு வராரு. அப்படியே பாடி ஃபுல்லாக வாட்டர். ஒரு மாதிரி வந்து அப்படியே ஸ்டைலிஷாக நிற்கிறாரு. வேறு யாருமே இல்லை, நவஜிக்கு தான். நானா என்ன விஷயம் தெரிலடா, தலை ஒன்று கூப்பிட்டாரு, ஏதோ ஒரு மேட்ரு முடிக்கணுமா, நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜெயிக்க தான் அப்படியே இறங்கி கீழே போகிறாரு. தலா சொல்லு தலா, டேய் இவனை முடிச்சுட்ரு. நான் தலா நேற்று நான் கேட்டதுக்கு வேணா அவன் புள்ள போச்சு, அவ்வளோ தட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். இப்போ நீ முடிச்சு விட சொல்கிறான், நான் தலாச்சு அப்படின்னு மாதிரி ஈஸிக்கிட்ட கேட்குறது. இப்போ அவர்னா, டேய் சொல்கிறதா சரிடா, சரி தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கணா, டே இங்கே வாடா அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. டே இரு நானே உனக்கு அண்ணனா, நீ ஏன் களை போல்ட்டு மாதிரி இருக்க, என்ன பார்த்தா அண்ணன்ற அப்படியே வச்ச ஒன்று கேஞ்சு போயிரு மூஞ்சி. இங்கே வா. ஏன் தலை சொன்ன செய்ய மாட்டியோ? நானா அது என்னோட அப்பாவோட இடம், நான் கொடுக்க முடியாதுண்ணா. டேய் நாங்கள் கேட்டா உங்கள் தாத்தனோட இடமா இருந்தால் நீ கொடுக்குறோம் புரியுதா? நான் எப்படிண்ணா அது அது நீங்கள் நியாயமா? டேய் எவன்டா பணம் கேட்குற, மூஞ்சில் ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோயா கீஞ்சு தொங்கிடும் புரியுதா? இப்போது நீ சாகக்கூடாதுன்னு வச்சுக்கோயா, எங்கள் அண்ணன் கேட்குற மாதிரி பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி ஜெகே குட்டி வந்துருப்பாரு இல்லையா, அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஜெகனா நோ இருற அண்ணா, தலை என்ன சொன்னிச்சு, முடிச்சு விட சொன்னிச்சு. இவன்ட்டா என்ன நியாய தர்மம் பேசிக்கிட்டு நீ வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கழுத்து பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்காரு. அந்த பர்சன் அப்படியே கெஞ்சுறான். அப்படியே ஜேகேயோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்ருக்கான். டே எந்திரி சே அழுக்கு பண்ணாத எங்கள் காலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் அப்படி பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூமில் ஆல்ரெடி அந்த வால் ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது. மனுஷனா கொஞ்சம் கூட ஈவா இருக்குமே பார்க்காம அப்படியே வந்து சரக்குன்னு எடுத்து குத்திட்டு இருக்காரு.
ஸோ அந்த பர்சன் அப்படியே அவன் துடி துடிச்சு செத்து போகிறான். ஸோ விஜய்க்கு தான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அவரோட ஒயிட் பனியன் தான் போட்டிருப்பாரு. அவரோட ஷர்ட்டு ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது. லைக் அந்த பனியன் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. விஜய்க்கு தான் அப்படியே நோ முடிச்சிட்டானா டேய் அவனை டிஸ்போஸ் பண்ணிடா சரியா. அதே மாதிரி இப்போ அந்த பர்சனை அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து மேலே போகிறாங்க. சிக்கனா தலை தலை அப்படின்னு கூப்பிட்றாரு. டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் எல்லாருமே என்ன தலைன்னு கூப்பிட்றாங்க, நீயாச்சும் அண்ணன் கூப்பிட்றானா? சரி தலா அது பழகிருச்சு, என்னடா வேணும்? இல்லை தலா இன்னைக்கு நான் பாருக்கு போகிறேன். என்னது பாருக்கு போறியா? டேய் எவனும் என்னென்னமோ பண்ணுறான், அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் தம்பி மாதிரி கொஞ்சம் ஒழுங்காக அரைச்சிக்கே அப்படின்னு மாதிரி அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விஜய்க்கு தான் என்ன தலை நீ எப்படி சொல்கிற, அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கு போய் என்ஜாய் பண்ணணும். டேய் ஆல்ரெடி உன் ஹெல்த்தே சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்லுவான் மயிறு நீ கேட்காத தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிடான். அப்படியே ஓதியோட எந்திரிச்சு போயிட்டு திரும்பி போயிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுக்க படுத்துடுறாரு. அந்த பிளட்டு பனியனை கூட அப்படி கழட்டவே இல்லை மனுஷன், அதோட படுத்து கிடக்குறாரு. அவரோட பெட்ஷீட்ஸ் வேறு அப்படியே வந்து ஒயிட் கலர் தான். ஸோ அது அவரோட தீமே ஒரு மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்கும். ஸோ மனுஷனா அப்படியே வந்து படுத்து போகிறன்றதுல பெட்டு ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் தான் ஒரு 5 o'clockலாம் எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சிட்டு உங்கள் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க. லைக் கோலம் போட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீடு முழுக்குமே ஒரு மாதிரி அந்த சாம்பிராணி புகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் காட்டிட்டு அந்த தட்டை எடுத்து போய் அப்படியே பூஜை ரூமில் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி தான் அப்படியே வந்துட்டு வராங்க. இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சு கீழே இறங்கி வராங்க. லைக் அப்படியே ஃப்ரெஷ்ஷபெல்லாம் ஆகிட்டு வராங்க. அப்படிங்கன்னா அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்ல, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கண்ணா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கண்ணா செஞ்சிட்டமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல இப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படி வந்து அவரும் ஃப்ரெஷ் பாக்கெட் கீழே வராரு. பையா நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா கிளம்பிட்டேன். சரி சரி எதில் போகிற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா ஆட்டோப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆட்டோலாம் வேணாம், அதில் ஆம்பளை பசங்களாம் இருப்பாங்க, உனக்கு சேஃப்டியும் இருக்காது, நீ என்ன பண்ண பக்கத்தில் ஸ்ரேயா கூட போகிற அப்படின்னு சொல்கிறாரு உங்ககிட்ட. அப்போ உங்களுக்கு அப்படியே மூச்சு மாறிடுது. உங்கள் அப்பா கிட்ட திருப்பி பேசுவோம் உங்களுக்கு மனசில் லைக் நீங்கள் என்னன்னா லைக் உங்கள் அப்பா என்ன சொல்லணுமே அப்படியே கேட்பீங்க. அவங்க அம்மா கிட்ட கூட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டு அதை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் அப்பா கிட்ட அது சுத்தமாக ஏற்படாது. அதனாலே நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேண்டவர்ப்பா அந்த வீட்டுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே காலிங் பெல் ரிங் பண்ணுறீங்க. இப்போ அவங்க தான் அப்படியே வந்து கதவு திறக்கிறாங்க. லைக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவோட அம்மா தான், லைக் உங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்ரேயாவோட அம்மா. ஸோ அவங்க நான் உங்களோட மாதிரி கேவலமான ஒரு லுக் விட்டுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹையான ஃபேமிலி, லைக் வந்துட்டு நிறைய வெல்தி அந்த மாதிரி ஓகேவா, லைக் ரொம்ப பணக்கார ஒரு ஃபேமிலி. அவங்க நான் அப்படியே உங்களோட மாதிரியே பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு பச்சை கலர் ஜிங்கஜா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குர்த்தி போட்டுட்டு அப்படி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அந்த குர்த்தி ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமாக பிடிக்கல. லைக் நீங்கள் ஒரு மாதிரி லோ கிளாஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்றனால. உங்களோட ஃபேமிலியுமே மிடில் கிளாஸ் தான், ஆனாலுமே ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஏரியாவில் உள்ள எல்லாமே உங்கள் அப்பா மதிப்பாங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரேயோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா மதிக்கிற மாதிரி ஒரு பின்பம் காட்டிப்பாங்க. லைக் ஒரு மாதிரி உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரியும், லைக் இல்லைனா அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரி நடந்துப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே யோசிக்கிறீங்க. குந்தாணி என்னமோ என்னை பிடிச்ச மாதிரி வந்துட்டு சிரிக்கிறா பாரு, உடம்பு ஃபுல்லாக விஷம் வஞ்சிக்கணும், இதெல்லாம் எங்கே தான் திறந்த போதும் இவ்வளோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிறீங்க. நினச்சிட்டு என்ன இழவு என்னும் மனசில் ஓடுதுன்னு எனக்கு தெரியும் இருக்குந்தானே அப்படியே மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே தான் அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அவங்கண்ணா ரயன் என்னம்மா இது ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்படியே மாதிரி சொல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கண்ணா ஆண்டி ஸ்ரேயாவில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்ரேயாவா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாவண்ணா ஸ்ரேயா டார்லிங் அருமையாக கூப்பிட்றாங்க. நீனா ஏன் உன் பொண்ணுக்கு தமிழ் தெரியாதா, இல்லை உனக்கு தான் தமிழ் தெரியாதா, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, ஸ்ரேயா டார்லிங் மூஞ்சி முகவே பாரு அப்படியே மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இப்போ அந்த ஸ்ரேயா நான் அப்படியே இறங்கி வரா ஒரு மாதிரி லைக் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டு தான் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கா. இன்னும் அப்படி பார்க்குறீங்க. இவளுக்கு இது ஒன்று தான் கேடு, கையை கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வருவாள்.
ஆழி மண்டும் பாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஒரு மாதிரி தூக்கி கொண்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படியே இந்த மாதிரி அங்கேயே வரா. உங்களுக்கு லைக் வந்துட்டு பிடிக்கும், ஆனால் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து போட விட மாட்டாரா அப்படிமா சொல்லிட்டு அந்த ஸ்டைலே நீங்கள் எடுக்கிற மாதிரி நடந்துட்டுருக்கீங்க. இப்போ அவனா ஹியர்ஸ் மம்மி அப்படி மாதிரி அப்படி உங்கள் அம்மா கிட்ட கேட்குறா. இப்போ அவனா பாரு பயம் வந்திருக்கா, நீ வந்துட்டு வந்துட்டு பேசிட்டுற, அவங்க 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வர அப்படிமே சொல்லிட்டு போகிறாங்க. இந்த குந்தாணி சரியான விளக்கெண்ணா தான் இருக்கும், காலைல எவனாச்சும் ஜூஸ் குடிப்பானா அப்படியே நீங்கள் மனசுல நினச்சிக்கிங்க. இப்போ அவனா நீ இங்கேயே வந்துட்டியா, இந்த மாதிரியான உன்னோட கீழே போன காலால் என்னோட வீட்டு வாசலை மதிக்கிற சிங்கமாலா அப்படின்னு கேட்குறா. நீங்களா என்ன இந்த லூஸு காலையில் பைத்தியம் ஆயிடுச்சா, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களா அப்படியே வந்துட்டு வைக்கிட்ட ஸ்ரேயா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ என்னை ட்ராப் பண்ண முடியுமா? வாட், என்னோடய காஸ்ட்லி காரில் ஒன்று நான் ட்ராப் பண்ணணுமா? ஆர் யூ கிரேசி, ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு நான் அப்படிச்சு இங்கே கோவம் வருது. இப்போ எல்லா கோவமும் உங்கள் அப்பா மேலே திருப்பது. பா நீ மட்டும் ஒழுங்காக இருந்து நான் ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோலேயும் போயிருப்பேன்ப்பா, இப்போ கிட்ட பேச்செல்லாம் வாங்கணும் தொழையுது அப்படின்ற மாதிரி எப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ரேயா பார்த்து வர மாதிரி பழைய படிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவனா வயன் என்ன பேசிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு ஒரு மட்டும் மரியாதை இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கா பைத்தியமா நீ அப்படின்னு கேட்குறா. நீங்களா இல்லை ஸ்ரேயா நீ என்னை ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ், அப்பா கூட தான் போக சொல்லியிருக்காரு, உங்கள் அப்பாவுக்கும் வேறு வேலை இல்லை உங்களுக்கும் வேறு வேலை இல்லை, ஓசியில் கார் கிடச்சா அப்படியே இங்கே வேணாலும் போக வேண்டியது அப்படியே மாதிரி அவனும் ஒரு மாதிரி சொல்லி கட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நான் அப்படியே வராங்க, வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நான் காலையில் ஆண்டி எனக்கு ஜூஸ் வேணாம் அப்படிமா சொல்கிறீங்க. அம்மா நான் போட்டுருவேன் எனக்கு குடி அப்படிமா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவளும் குடிக்கிறாங்க. நீங்களுமே காலையில் நல்லா வந்துட்டு இட்லியெல்லாம் சாப்பிட்டு வந்துருப்பீங்க, ஜூஸ் குடித்தா எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் நான் கொஞ்சமாக குடிச்சிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு கொடுத்துட்றீங்க. இப்போ அவங்க அம்மா நான் அப்படியே வந்து அதை வந்து பக்கத்தில் இருக்க டேபிளில் அப்படியே வச்சிடுறாங்க. வச்சுட்டு வயன் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இல்லை ஆண்டி அப்பா ஸ்ரேயா கூட பூ சொன்னார், அதான் ஸ்ரேயா ட்ராப் பண்ண சொன்னேன். என்னம்மா வயன் இத்தனை வயசாச்சு ஒரு கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு காராவது வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மே ஸ்கூட்டரில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு, நீ இப்படி கார் இல்லாமல் பக்கத்து வீட்டில் கேட்டுக்கிட்டு என்னம்மா அப்படி மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் அப்படியே சிங்கன்னு கோவம் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே கையை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா நான் ஸ்ரேயா வயன் பாவம் ஸ்ரேயா பாரு அவள் வீட்டிலலாம் கார் இல்லைல்ல, அவள் அதெல்லாம் முன்ன பின்ன கூட பார்த்துருக்க மாட்டாள், ட்ரைவ் கூட பண்ணியிருக்க மாட்டாள், கொஞ்சம் சொகுசாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறா, நீ நம்ம தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நினச்சிக்கோ ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மணிக்கே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன இது பிச்சு போடுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கேப் புக் பண்ண கூட தான் வந்துட்டு வரும், அதுக்கு காசு கொடுத்து கூட தான் போகலாம், என்னமோ இவ கார் தான் உலகத்தில் இல்லாத கார் மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இருடி ஸ்ரேயா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போது இங்கே நான் அப்படியே இருடி ஸ்ரேயா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க மனசுக்குள்ளேயே. இப்போ அவனை அவங்களை பார்த்துட்டு ரொம்ப நக்கல் வச்சுட்டுருக்கா. அவங்க அம்மா நான் அவர் குடிச்சோடனே உங்கள் 2 பேர் கிளாஸை திருப்பி வைக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ அவனா இங்கே பாருவயன் உன்னை நான் ட்ராப் பண்ணோன்னா எனக்கு நீ பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த 1 மந்த் நீ தான் எனக்கு ஃபுட்டுக்கு பே பண்ணணும், கேன்டீனில் வாங்குற ஃபுட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்ரேயாவுக்கு ஒரு பெட்டர் இருந்திருக்கும், லைக் வந்து அந்த காலேஜ் வந்து சேர்ந்த புதுசில். ஸோ என்ன பெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸ்ரேயாவும் ஒரு பையனை வந்துட்டு க்ரஷ் வச்சுருப்பீங்க, 2 பேருமே ஒரே பையன் மேலே க்ரஷ் வச்சுருப்பீங்க. நீங்களும் ஸ்ரேயாவும் இது வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஒரு கட்டத்தில் உங்கள் 2 பேருக்குமே தெரிய வந்திருக்கும். அந்த டைம் வந்துட்டு ஸ்ரேயா வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டாஸ்க் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வந்துட்டு நீ நானும் பெட்டு வச்சுக்கலாம், யார் அந்த பையனை வந்து சீக்கிரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு பெரிய இது இருக்குது, அவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள்னா அந்த பெட்டில் வந்து வின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து பையனை நிறையவே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த பையன் வந்துட்டு உங்கள்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிருப்பான், உங்கள்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது, எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனும் அதே மாதிரி லைக் அவன் வேறு காலேஜே மாதிரி போயிருப்பான், அவங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. அதுக்கு பெட்டாக நீங்கள் என்ன செய்ய சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவளை வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு உங்கள் ஃபுட்டு எல்லாத்தையுமே அவளை பே பண்ண வச்சுருப்பீங்க. அவளுமே அவள் வந்துட்டு தோற்றதுனால எல்லாத்தையுமே வந்து அவள் செஞ்சுட்டே இருப்பாள். ஸோ இப்போ அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. பார் சனியா யாரும் பார்த்து பழி வாங்குறோம் இவ்வளோ அப்படியே மாதிரி அப்படியே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கன்னா ஷியா அது வந்து என்ன வயன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்து போல்
நீ ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்ததெல்லாம் போதும், கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்களா, பே பண்ணுற ஸ்ரேயா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. அவனா, மாமி நான் கிளம்புறேன், டாட்டா பாபாய் லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படி நீங்கள் தான் பாரு அப்படியே இவ்வளோ குரங்கு குரங்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிட்டு அடுத்த காரில் ஏறுறீங்க. இப்போ அவனா, இங்கே பாரு என்ன பேக் சீட்டில் தான் ஏறுவியா என்ன பெரிய மகாராணியும் நான் உனக்கு டிரைவரும் அப்படின்னு கேட்குறா. என்ன ஸ்ரேயா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு நான் தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், நீ முன்னுக்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறா. நீங்களா அப்படியே வந்துட்டு உனக்கு சீட்டில் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காருறீங்க. உங்களுக்கு நான் செம்மையாக மேலே கோவம் வருது, ஆனாலுமே உங்கள் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே காலேஜுக்கும் போய்ட்டு உங்களை இறக்கி விட்றா. இப்போ நீங்கண்ணா அப்படியே அம்மா அத்தா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே வந்து கிளம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் 2 பேர் தான். ஒன்று வந்து நிலா, அவள் வந்து உங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னொருத்தி வந்து பார்த்திங்கன்னா மிலா. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேவா, அவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களாம் போய்ட்டு வாண்டடாக ஃப்ரெண்டாக இருப்பீங்க அவங்கக்கிட்ட. ஃபஸ்ட்டு அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட ரொம்ப திக் ஃப்ரெண்டாகவே ஆயிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் அவன் ஒரு மேல் ஃப்ரெண்ட், அவன் பேர் வந்து ஜாக். ஸோ ஜாக், நிலா என்ன நீங்கள் 4 பேர் தான் ஒரு கேங்கு. ஸோ இந்த கேங்கு வந்துட்டு பார்த்தாலே வந்து ஸ்ரேயாக்கு சுத்தமாக பிடிக்குது. அவனா ஒரு மாதிரி சேர்ந்துட்டான், பண்ணிங்க கூட்டமாக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேங் கூட போகிறா. அவள் கேங்கில் பார்த்திங்கன்னா லிசாவும் ஜீசுவும் தான் இருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு லைக் அவங்க காலேஜோட கேங். ஓகேவா, ஸோ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்படி ஜேகே பக்கம் தான் பார்க்க போகிறோம். ஜேகே தான் அப்படியே வந்துட்டு ஒரு பாரில் செம்மையாக குடிச்சிட்ருக்காரு. மனுஷனுக்கு எத்தனை ரவுண்ட் வந்து போனுச்சுனே தெரியல, பாட்டிலாக காலி பண்ணிகிட்ருக்காரு. அந்த வெயிட்டை தான் அப்படியே வந்துட்டு சொல்லிகிட்ருக்கான். சார் போதும் சார் அப்படின்ற மாதிரி. டேய், காசு கொடுக்குறது நான், துட்டு கொடுக்குறது நான், என்ன மாதிரி நீ நான் ஸ்டாப் பண்ணுறேன். என் பாரு, ஒழுங்கு நேரம் கிளம்பி போயிடு எல்லாரும் வச்சுக்கோயா. பாரு கண்ணு போட்டு தள்ளிட்டு நான் மாட்டுக்கு போயிங்கன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போ அந்த பார்ட்டெண்டர்னா ஐயோ பெரிய இதாக இருப்போம் போலையே, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் வந்துட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகேயோட தலை இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் போகிறாரு. தலை என்னடா குடிக்கிறத நிப்பாட்டானா இல்லையா, நான் சொல்லிட்டேன் அவர் என்ன ஆர்டர் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. அப்படியா சொன்னா, சரி நீ போ, இந்த பணம் 100 ரூபா பயந்துருக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்னா அனுப்பி விட்றாரு. இப்போ அப்படி தான் தலை ஜெகி கிட்ட வர்றாரு. என்ன தலா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஜெகி கேட்கும்போது, டேய் ஏன்டா அப்படி குடிச்சு அழிஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. தலா உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு 2 பழக்கத்தை மட்டும் விடவே முடியாது. ஒன்று இந்த ட்ரிங்க்ஸு, இன்னொன்று ட்ரக்ஸு. அது 2 கண்டு மாதிரி தலா அப்படின்னு நம்ம சொல்லுமாண்ணா தலைக்கு எங்கே தலைப்பாட அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அவர்னா அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுறாரு. ஜெயிக்கு தான் தலைக்கு மேலே ரொம்ப பாசம். அதுதான் என்னை பெத்த மயிருங்களுக்கு தான் என் மேலே பாசம் மயிறு இல்லை, ஆனால் தலை என் மேலே பாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படி குழம்பிக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் ஜேகே அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுனா அப்படி தான் ஜேகே லேப் மேலே உட்காடுறா. ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. ஏய் லூசி தானே ஜேகே, என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது ஜேகேனா சே எந்திரி என் லேப்பில் உட்காந்து என் லேப்பில் நாளுக்கு பண்ணாதா அப்படின்னு சொல்கிறாரு. அவனா என்ன ஜேகே இப்படி பேசுகிறீங்க, எங்கே பாரு நீ 1 டைம் யூஸ் தான், புரியுதா? என் முன்னாடி உன்னை எவனும் யூஸ் பண்ணல, நான் தான் உன்னை மொதல் யூஸ் பண்ணுவேன், புரியுதா? அதுக்கப்புறம் உன்னை எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ எனக்கு தேவை கிடையாது, புரியுதா? பொண்ணுனாலே 1 டைம் யூஸ் தாண்டி, நான் ஆல்ரெடி உன்னை யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நீ வேர்த்லெஸ், கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் திருப்பி அப்படியே அந்த ட்ரிங்க் பண்ணுறது கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் போகிறா. அவள் போயிட்டு அப்படி வந்து ஜேகே உன்னை நான் அட்டையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு தான், அவள் பேர் வந்து ஜெனி. ஸோ
சாரி பேரை மறந்துட்டேன். ஜெனி ஜெனி வந்துட்டு, என்ன லூசி இப்படி நின்றுட்டுருக்க? ஜெய்க்கு நான் வேணான்னு சொல்லிட்டான். ஹோ, ஒன்றே வேணான்ட்டானா? இங்கே பாரு, அவன் என்ன தான் வேணான்னா. ஏன்னா அவன் இந்த பாரில் வந்து தொட்ட பொண்ணே நான் தான். ஸோ எனக்கு அப்புறமா நீ இங்கே இருக்கிற பாதி பொண்ணு அவன் யூஸ் பண்ணினான். இதுக்கு மேலே இங்கே பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து கொட்ட தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ருச்சிதா அப்படியே வந்துட்டு, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு அவன் வேணும். என்ன பைத்தியமா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ அசால்ட்டான விஷயம் கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவன் எடுத்துப்பான். வேணான்னு வச்சுக்கோயா, அது அவனுக்கு வேணாம் தான். நீ அப்போ அவன்கிட்ட திணிக்கலாம் முடியாது. உனக்கு கூடி சீக்கிரம் மேலே போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பண்ணு லூசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனா அப்படி போகிறா. இப்போ லூசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படி தான் உட்காந்துருக்கா. சேக்கே, என்ன ஆனாலும் சரி, எனக்கு மட்டும்தான். நான் எத்தனை பேர் கூட பிடித்திருந்தாலும் அவனுக்கு எவனுமே எனக்கு மாதிரிலாம் பேசுகிறதே இல்லை. ஆனால் நீ பேசுனதுக்கு உன்னை மயக்கி நான் அடையலை, என் பேர் லூசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனா அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படியே இந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ சாக் தான், பையன் ஏண்டி என்னை உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டுற? நீ பையன். ஆமாம், நான் பையன் தான். அதுக்கு உனக்கு புரியலையா? நீ பையன், எங்கள் அப்பாக்குள்ள பிடிக்காது, பசங்க கூட எங்கள் அப்பா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஏண்டி நீ போகிற வர இடத்துலலாம் பசங்களே பார்க்க மாட்டியா? இல்லை உன் குடும்பத்தில் பசங்களே இல்லையா? அதே மாதிரி கேட்குறான். இப்போ நீங்களா அதெல்லாம் இருக்குதான், ஆனால் நான் பசங்கக்கிட்ட பேசக்கூடாது, அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஏய், நீ என்ன அப்படி இன்னமும் உங்கள் அப்பா பேச்சு கேட்டு நடந்துக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லை தானா, அறதான் தானே சுற்றிட்டு இருக்கா, எங்கிட்ட ஓர வாய் அடிக்கிற, உங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்களா டே உன்னா அப்படின்னு சொல்லும்போதா நிலம் வந்து அப்படிங்கள வந்து காம் பண்ணுறாங்க. ஏண்டாச்சா ஏன் இது பண்ணிட்டு இருக்கா, அவளை ஏன் வந்து கடுப்பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுண்ணா, இங்கே பாரு மிலா, அவளை சும்மா இருக்க சொல்ல எனக்கு காண்டாகுது. எங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்கும்போதுண்ணா இப்போ அவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க. பையன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதை உங்கள் வீட்டில் கேட்டேன் அப்படின்னு கேட்குறது அப்படின்னா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு கொண்டு போட்டுருவார். ஏய், உண்மையாடி சொல்லி கேட்க சொன்னோம், சும்மா போய் சொல்லு. எங்கள் அப்பா கிட்டேயோ எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவார் நீ அப்படின்னு சொல்லும்போதுண்ணா இப்போ அவங்க உங்கள் பேசலாம் கேட்கவே இல்லை. டேரெக்டாக உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃபேமிலிக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாண்ணா என்ன வயன் அப்படின்னு மாதிரி எடுத்தோடனே கேட்கும்போது, அப்பா நான் வயனோட ஃப்ரெண்ட் மிலா பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, மிலாவா, சொல்லு மிலா அப்படின்னு சொல்லும்போதுண்ணா இப்போ மிலா வந்துட்டு, அப்பா அது நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம், தான் வயனையும் கூப்பிடலாமேங்க. ஸ்டடி தானேம்மா, பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை மணிக்கு வயனை வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குவேண்ணா இப்போ அவங்கண்ணா, இல்லைப்பா நைட் டைம் எனக்கு சேஃப் இல்லை, நிறைய சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும், நிறைய டாபிக்ஸும் கவர் பண்ணணும்ப்பா, அதனால் மார்னிங் ஆயிருப்பா, மார்னிங் வந்துட்டு வயனை நான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு கூடி வந்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுமா. அவங்கப்பா அது எப்படிம்மா, அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குமாண்ணா இப்போ நீங்கள் அப்படியே கிட்ட கண்ணை காமிச்சிட்ருக்கீங்க. வேணாண்டி சொல்லிடி, இப்போ கண்டுபிடிச்சா முடிஞ்சு அப்படி மாதிரி இப்போ நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனாங்கப்பா எப்படிம்மா அப்படின்னு கேட்டுட்டு போனா இப்போ மேலான்ட்டு, இல்லைப்பா அவளுக்கு ட்ரெஸ் இருக்குது, எங்களோட ட்ரெஸ் தான், அவள் யூஸ் பண்ணிப்பாப்பா, நம்ம பொண்ணுங்க தானே, யூஸ் பண்ணிப்பாப்பா அப்படின்னு சொல்லுங்கண்ணா இப்போ அப்பா நான் சரிம்மா வயன் வெளியே எங்கேயும் தங்கினதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதை நல்லா பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவனா கண்டிப்பாப்பா வயன் வந்து எங்களோட சிஸ்டர் மாதிரிப்பா, நாங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பேசிட்டே கட் பண்ணும்போது உங்களுக்குன்னா பயங்கரமான ஷாக். எப்படி அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் அவங்ககிட்ட. இப்போ அவனா அதான் மில்லா பார்த்தல, வா இப்போது நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ கிளப்புக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கண்ணா அப்படியே வந்து நிலா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நிலா அதுக்கப்புறம் ஜாக் இவங்க எல்லாமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. லைக் ரூம் மட்டும் வேறு. நிலாவும் ஒரு ரூமில் இருப்பாங்க, ஜாக் ஒரு ரூமில் இருப்பான்.
ஸோ அங்கே மொத்தமே வந்துட்டு ஒரு ஹவுஸ் ரெண்ட் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஹவுஸில் மொத்தம் வந்து 4 ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூம் வந்து உங்களுக்கானது, லைக் நீங்கள் எப்பயாவது வருவீங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூமுக்கு தான் இப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு அதுக்காக நாங்களே ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பிளாக் கலர் தீமில் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ பொம்பளை பிள்ளை, இந்த மாதிரி பிளாக் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வச்சுருப்பாங்க. உங்கள் அப்படியே உங்கள் ரூம் கூட பிங்க் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு அதனால சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் போய் அப்படி குரூப்பாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூடி, தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ அவங்கண்ணா இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் மழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே அவங்க கொடுத்த அந்த கவர் அப்படியே பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணி பார்த்தா அது ஒரு ஸ்லீவ்லெஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தைஸ் வரைக்கும் தான் இருக்குது. லைக் ஒரு மாதிரி அது ரொம்ப எக்ஸ்போசிங்காக இருக்குது. லைக் கிளப்பிங்க்கு நார்மலாக எப்படி போட்டு போவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை போட போகிறீங்கன்றனால உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி இதெல்லாம் போட்டுட்டு வருது, இந்த மாதிரி போட்டதே இல்லை, வேண்டாண்டி வேறு ஏதாவது குர்த்தி ஓகேவா அப்படின்னு கேட்கும்போனா மில்ல வந்துட்டு அப்படின்னு தலையிலே கொட்டுறா. ஏய் எவ்வளாச்சும் கிளப்பிங்க்கு குர்த்தி போட்டு போவானா, லூஸ் ஆடிடி அப்படின்னு கேட்குவானா. ஏய் நீ பரவாயில்லடி, உங்கள் அப்பா லாயர், உங்கள் அம்மாவும் லாயர், இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிக்கெலாம் போயிருப்பேன். ஆனால் நான் அப்படி இல்லடி, இந்த மாதிரிலாம் போட முடியாது. எங்கள் அப்பா என்ன இந்த ட்ரெஸ்ஸோடு பார்த்தாரு. ஏய் லூஸு, உங்கள் அப்பா என்ன கிளப்புக்கு வரப்போகிறாரா, இல்லை உங்கள் அப்பா கிளப்புக்கு ரெகுலர் கஸ்டமரா? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதா, போய்ட்டு ஒழுங்காக போட்டு வா அப்படின்னு சொல்லும்போதுண்ணா நீங்கள் முடியாது சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கண்ணா சரின்னு சொல்லிட்டு அப்படி பெரிய ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க. உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு மாதிரி எக்ஸ்போசிங்காக இருக்குது. அந்த எக்ஸ்போசிங் வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து பிடிக்கல, அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் யார் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலுமே ஒரு மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்களும் அந்த ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நீங்கண்ணா ஏய் இதெல்லாம் போட்டு வரணுமாடி, ப்ளீஸ் டி நான் வரலடி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா உங்களை பாடி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது அவங்க வந்துட்டு லைக் வந்து ஜாக்கோட காரில் தான் எல்லோரும் போயிருப்பீங்க. போயிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு இது மொனக்கு நிற்குது அந்த கிளப்பு மொனக்கு. ஸோ நீங்கண்ணா அப்படியே இறங்குறீங்க. இறங்க உடனே அங்கே வந்து ஃபுல்லாக சவுண்டு, செம்ம பாட்டு சத்தம். உங்கள்கிட்ட ஒரு மாதிரி காதே வலிக்குது. நீங்கண்ணா ஏய் என்னடி இது ஒரு மாதிரி நெசன்னு இருக்குது, கிளப் என்ன கௌசல்யா சுப்ரஜா அப்படியா ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கண்ணா நக்கல் உனக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உள்ள போகிறீங்க. போனால் அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு லைக் தடவிக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்காங்க. உங்களுக்குண்ணா சீ என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் கிளப்புக்கு வர்றதே அதுக்கு தான் அதே மாதிரி இப்போ வந்து நீங்களாம் அவங்க காலையில் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏய் எப்படி பேசிட்டு இருக்கா, நம்ம அதுக்கு வரல, நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், ஆனால் அவங்க என்ஜாய்மெண்ட்காக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறா. அப்படிங்களா என்ன இழவோ, எனக்கு ஒரு பிளேஸ் பார் உட்காரா, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீலா வந்துட்டு அப்படியே நிலா இடத்துல போயிட்டு ஏய் இவ அதெல்லாம் லைஃப்பில் பண்ணவே மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. வேணா நீ பண்ண வச்சுருவோமா அப்படின்ற மாதிரி கேட்கனா. இப்போ விளையாண்டு சும்மா இருறி அப்படின்ற மாதிரி பயந்துட்டுருக்கா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை ஓட்டிக்கிட்டு அப்படி இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டேபிளில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜாக்கு அதுக்கப்புறம் நிலா எல்லாமே உட்காந்துருக்கீங்க. இப்போ அவங்க தான் உங்ககிட்ட கேட்குறாங்க ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி, என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறா அப்படின்ற மாதிரி. நீங்களா ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் சொல்கிறீங்க. இது வந்துட்டு லைக் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு லைக் முடிஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் தான் வேணும், எனக்கு ஆல்கஹாலே வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அது முடிஞ்சு போச்சுன்னு இல்லைடா, வந்துட்டு நிலவும் தான் இவ்வளோ இன்றைக்கி எப்படியாச்சும் குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நீங்கள் என்ன ஜூஸ் கேட்டாலுமே அது முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் கடுப்பாகிடுது, எனக்கு ட்ரிங்க்ஸே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பச்சை தண்ணியாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்களாம் அதுவும் இல்லைன்றாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப தாக்கமாகிடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜூஸ் கலரில் இருக்குது, ஆனால் அந்த ஜூஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்றீங்க. இப்போது அப்படியே அந்த ஒரு பர்சன் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிறாங்க. ஏய் அது எந்த யாருங்க மரியாதை பேசுங்க. ஏய் என்னடி உனக்கு மரியாதா உனக்கு வச்சா. ஏய் சரக்கு என் சரக்கு எடுத்து குடிச்சதுக்கு ஒழுங்கு மரியாதை பே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கண்ணா முடியாதா, பே பண்ண முடியாது. யார் ராணி
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் இப்போ நீங்கள் அப்படி தனியாக பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னானே அவங்க ட்ரிங்க்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க எந்திரிச்சு. இவங்க அப்படி தனியாக தான் விட்டுருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் உள்ள சரக்கு எடுத்து தான் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த மாதிரி தள்ளாடிக்கிட்ட வீசிட்டு இருக்கீங்க. இப்போ நிலம் தான் அப்படியே உங்ககிட்ட வராங்க. ஏய் என்னடி பண்ணுற பாரு மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஒழுங்காக அவனை சாரி கேட்க சொல்லு. ஏய் யாரும் கூட சாரி கேட்கணும். என்னாலாம் சாரி கேட்க முடியாது. இங்கே பாரு மாதிரி ஒழுங்காக சாரி கேட்டு காசை செட்டில் பண்ணிட்டு போ அந்தமா சொல்கிறான். இப்படிங்களா முடியாதுடா முடியவே முடியாது. என்கிட்ட 5 பைசா கிடையாது. இருந்தாலும் உனக்கு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வரா. இப்போ இலக்குனா எப்படி பயமாக இருக்குது. ஏன்னா அவர் கை ஃபுல்லாக டேட்டூ ஒரு மாதிரி அப்படியே கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்காரு. அவர் பார்த்து இவங்க 2 பேருமே அப்படி ஆடி போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பர்சன் தான் அப்படின்னு இந்த பாரு பரவாயில்லையே அழகாக தான் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு மாதிரி கிட்ட வந்து கேட்குறாரு. நீங்கண்ணா சம்மந்தம் இல்லை முழிக்கிறீங்க. எதுக்கு அப்படி இப்படிலாம் கேட்குறா. காசு தானே கேட்டா அதான் கொடுக்க முடியாது சொல்லிட்டல கிளம்பி போக வேண்டியதானே. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்னா இல்லைண்ணா உனக்கு என்ன அப்படிமா கேட்குறீங்க. இப்போ அவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது இருக்கா இல்லையா அப்படின்ற கேட்குறான். நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னுக்கு க்ரஷ்ஷாச்சும் இருந்திருக்கா லவ்வாவது பண்ணியிருக்கியா யாராவது டச்சாவது பண்ணியிருக்காங்களா இப்படி மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு செம்ம காண்டாடுது. எனக்கு பார்த்தா எப்படி தெரியுது ஸ்வெட்டு மாதிரி தெரியுதா லவ் இங்கே வந்திருக்கேன் தான் அதுக்குன்னு நான் ஸ்வெட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேண்ணா. அவன் எதுவுமே கேட்கல. உங்களை எடுத்து டஃப்னு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணதுக்கு நான் பண்ணிட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறான். நீங்களா அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்காமா அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு ஏய் இப்போ யார்ரீ வந்தான் கத்துனா கிஸ் கொடுத்தான் போகிறான் யார்ரீவன் அப்படின்னு மாதிரி. இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லாக்கிட்ட கேட்குறீங்க. எங்கள் தாத்தா நீ அவன்கிட்டயாவது மொபைல் பார். அவன் வந்துட்டு உனக்கு இப்படி கிஸ் கொடுத்துட்டு போகிறான். நாங்களே ஷாக்கில் முடிச்சுட்டு தான் அவன் யார் என்ன அவன் கொண்டு கோத்திரம் வரைக்கும் என்கிட்ட கேட்குறா அப்படின்னு மாதிரி இவ்வளோ நான் கேட்குறான். ஏய் அவன் எனக்கு வேணும்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் உனக்கு ஏறிடுச்சா நாங்களே இன்னும் குடிக்காமல் இருக்கோம். நீ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இப்படி ஏறி போகிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்கே பாரு நான் தெளிவாக தான் இருக்கேன். தெரியுது உன் தெளிவு எனக்கு அப்படியே கண்வனுக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு அவன் யார் என்னன்னே தெரியல பார்க்க கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். போய் அவனை கேட்குறான். உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாதுடி. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன்னா எனக்கு அவன் அட்ரஸ் வேணும். அவன் யாருன்னு தெரியணும். நான் அவனை லவ் பண்ணணும். என் ஃபர்ஸ்ட்டு கிஸ் அவன் திருடிட்டான். அதனால அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே புலம்பிக்கிட்டே நீங்கள் அப்படியே அந்த பர்சன் பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே அவங்க கார் மண்ணுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட கார் மண்ணுக்கு நின்றுக்கிட்டு அப்படியே அங்கேயும் ட்ரிங்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே போய்ட்டு அவர் கையில் இருக்கிற பாட்டில் பிடுங்கி ஹே மிஸ்டர் உன் பேர் என்ன. ஏய் நான் ஒரு தடவை தொட்டுதா இன்னொரு தடவை தொட மாட்டேன். ஆனால் அவனை கிஸ் மட்டும் தான் பண்ணான் நீ தொடலாம். ஸோ நான் அப்படியே கேட்க வந்தீங்களா நீ தொடலாம் ஆனால் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படியே சொல்கிறீங்க. வாட் தி ஃபக் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா வாய்ப்பே இல்லை. மேரேஜ்க்கும் எனக்கும் செட்டே ஆகாது. வேணா சொல்ல 1 night stand ஓகேவா அப்படியே கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா 1 night stand அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும். அதுவும் எப்படி தெரியுமா இந்த கதையிலலாம் வருவாங்களே இளவரசர்கள் அப்படியே ஹார்ஸில் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் லவ் எல்லாம் பண்ணி சிச்சி என்ன பேசிட்டுக்க நீ லூஸாடி நீ அதெல்லாம் முடியாது. வேறு நானா இது வரைக்கும் 15 பாட்டில்ஸ் காலி பண்ணிட்டேன். ஆனாலும் நான் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன். வாட் 15 பாட்டில்ஸா வாவ் நைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சன்னா ஆனால் நீ ஒரு கிளாஸ் குடிச்சதுக்கே இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. வாட் நான் பைத்தியமா நான் பைத்தியம்லாம் இல்லை. நான் மேலே பைத்தியம் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனை அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பர்சனா உனக்கு என்ன ஏறிடுச்சுன்னு நினைக்கிறான். பாரு 1 night standனா ஓகே இல்லைனா வேணாம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு. அப்படிங்களா முடியாதே அப்படியே சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பவர்னா ஏய் பாரு எரிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உன் பேர் என்ன ஒரு நேம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறா. எல்லாம் அட்லீஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் யார் மூலியமாக கிடச்சிச்சுனாச்சும் தெரிஞ்சுப்படலாம் அப்படின்னு மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. இப்போ அவர் தான்
என் பேர் ஜாங்குக். ஜான் ஜங்குக். ஓ, ஜான் ஜங்குக்கா? ஜான் ஜங்குக் ஜேஜேகே அறிவு சொல்கிறீங்க இப்போ அவனா? ஜேஜேகே அப்படின்னு திரும்பி சொல்கிறீங்க இப்போ அவனா? ஏய், என்ன நீ ஜேகேன்னு கூப்பிட்டு. ஓ, ஜேகேவா? ஆனால் நல்லா இல்லையே, ஒன்று நான் குக்கின்னு கூப்பிட்டா. குக்கி அறிவு சொல்கிறீங்க இப்போ அவனா? ஏய், இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்கதா? எனக்கு அது கிரிஞ்ச மாதிரி பண்ணுறவங்களாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் பேபி செல்லம் உச்சோ அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்களாம் சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி அரிச்ச மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. மூடிட்டு சும்மா இரு அருமை சொல்கிறாரு அப்படின்னா. அதெல்லாம் முடியாது குக்கி. நீ அவங்க சொன்னோட குக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீனா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தள்ளாடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூரம் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை ஜேகே கிட்ட வர அளவுக்கு. இப்போ அவங்க அப்படியே தூரம் பண்ணிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்காவா, ஒரு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. ஏய், அந்த ஆள் வேறு பணம் வர மாதிரி இருக்கான். அப்படியே அவர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. ஐயோ, செம்மையாக வாங்கி கட்டிட்டு தான் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்படின்னா அப்படின்ட்டு ஜேகே கிளப்பிட்டு இங்கே பாரு, உன் கை கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் தான் அதில் எழுதிட்டுருக்கீங்க அப்படி ஜேகே. நான் என்ன பண்ணிகிட்ருக்கா? இது என்னோடய ஃபோன் நம்பர், கால் பண்ண பேசலாம் அப்படின்னு சொல்லிங்க. எதுக்கு நான் யாருக்கும் கால் பண்ணுறதுல பேசிக்காக என் ஃபோனில் நம்பர்ஸே இருக்காது. ஏன்னா எனக்கு யார் கூடயும் கான்டாக்டில் இருக்க சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது மற்றவங்களுக்கு, எனக்கு இல்லை. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ். ஆனால் நீ என்னோட எத்தனாவது கிஸ்ன்னு எனக்கு தெரியாதுடி. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் கிஸ், உனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். நீ நினச்சாலும் அது ஒன்றும் கிடையாது. நீ பைத்திய மாதிரி பேசாமல் தள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து அப்படியே மொபைல் எடுக்கிறீங்க. லைக் உங்கள் பேக் மாதிரி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து அப்படியே மொபைல் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 கிளிக் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோஸுமே சரியாக வெளியில். ஆனால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவில் மட்டும் அப்படியே சீக்கிரம் ஃபேஸ் வந்து அப்படி பிளராக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவரோட டேட்டுவும் அதில் கவர் ஆகிருக்கு. அப்படின்னா இப்போ நீ எங்கே வேணாலும் போ, நாளைக்கு நான் உன்னை தேடி வருவேன், கண்டிப்பாக வருவான். நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன், மேபி டபுளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கடத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. விஜய்க்கு நான் யாராக பைத்தியமானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. அப்படிங்கன்னா அப்படியே வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி குக்கி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் குக்கி அப்படியே சொல்லிட்டு நீங்கள் நிறைய உணகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெகி கிளம்பின உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே வராங்க. வயன் என்னடி பண்ணிகிட்ருக்கா? உனக்கு பார்த்து தெரியலையா, என்னோட லவ்வர் கிட்ட பேசிகிட்ருக்க. என்னது லவ்வரா? ஏய், இப்போ தானடி பார்த்தா அதுக்குள்ளே லவ் பண்ணுறேன்றா, மேரேஜ் பண்ணிட்டோன்றா, குழந்தை குட்டி வேணுன்றா. என்னடி நீ பைத்தியமா? அதெல்லாம் இல்லை, அவன் என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸை எல்லாமே வந்தான். அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் தெரியுமா? அவன் பேர் கூட ஜேஜேகேவா? என்னடி பேசிட்டுக்கா? அவன் பேர் ஜேஜேகே, ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவானா. நிலக்கும் அது ஷாக் ஆகுது. இப்போ அவனா ஏய் அவன் யாருன்னு தெரியுமா? நான் இன்னும் அவன் ஃபேஸை மட்டும் தான் பார்த்ததில்ல, ஆனால் அவன் பேர் ரொம்ப ஃபேமஸ் டே. எங்கள் அப்பா அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு கேங்ஸ்டர் பார்த்ததே இல்லை. அவன் பயங்கரமான ஆள், எனக்கு அவ்வளோ செட்டே ஆக மாட்டான். வயன் ப்ளீஸ் இது இங்கே மறந்துடு, சீரியஸாலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முடியாது, எனக்கு அவன் மட்டும்தான், அவன் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டான், எனக்கு யாருமே வேணாம், என் ஃபேமிலி கூட வேணாம், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி முடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த பைத்தியத்தை எங்கே போய் சேர்க்குறது அப்படின்னு மாதிரி தெரியாமல் அப்படியே முடிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படின்னா நீங்கள் அப்படியே நல்லா குடிச்சிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கிடச்சிருக்க சரக்கே கிடச்சிருக்காது. ஏன்னா இருந்த சரக்கு எல்லாமே செக்கவே காலி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டாக் எல்லாமே எங்கேருந்து வாங்கிட்டு போயிருப்பாரு. அதனால பாரில் சரக்கி காலின்னு இருப்பாங்க, அவங்க யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்கன்னா எல்லா சரக்கையும் அந்த ராஸ்கல் வாங்கிட்டு போயிட்டான். இருந்த சரக்கு இவ குடிச்சிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா அப்படியே மோடத்தில் இருக்கா. இல்லைண்ணா விட்டுறி இவளை வந்து கூட்டிகிட்டு போவோம்,
நாளைக்கு பத்திரமா போயிட்டு அவங்க வீட்டில் சேர்க்கணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கோம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் போகும்போது நான் குக்கின்னு புலம்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ அவங்கண்ணா ஏய் இந்த அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணுங்கடி அப்படியே கொய்யும் காஜி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களா அப்படியே எரிச்சல் ஆக்கிட்டு இருக்கா. இப்போ இல்லைண்ணா போய் ப்ளீஸ் போய் சத்து போடாமல் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயுமே நிறைய ஹவுசஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் இறங்கி குக்கின்னு கத்திட்டு இருக்கீங்க. குக்கி நீ எங்கே இருக்க, சீக்கிரமா வா என்னை கூட்டிகிட்டு போ, ஆச்சுங்க குக்கி அடி நீங்கள் குழந்தை மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க தான் அடி கூட்டி போய் உங்களை படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்டு அப்படியே காலையில் தான் எழுந்திரிக்கிறீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 5 o'clock உங்களுக்கு எப்பயுமே முழிப்பாதுடும். அதனால நீங்கள் அப்படி எழுந்திரிச்சிட்டீங்க. என்ன இப்படி தலை வலிக்குது, ஐயோ என்ன பிடிச்ச யாருக்கிட்டும் பேசணுமே அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சி எதிர்க்கும் போது ஜெக்கி கிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஜெக்கி கிட்ட வந்துட்டு ஃபோன் நம்பர் எழுதுனது, அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஜெக்கி ஃபோட்டோ பிடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே இருந்துச்சு படக்குன்னு இருந்துச்சு உட்காருங்க. என் ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சா, அச்சோ நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு, பட் மாவி எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு ஏன்னா அதான் அவன் என்னோட க்ரஷ் ஆகிட்டாளா, க்ரஷில் லவ் ஆகிட்டாளா, அவன் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டே இருக்கீங்க. அச்சோ குடிக்கிறானே, அப்போ குடிக்கிறவங்களே பிடிக்காதே அதே மாதிரி இன்னொரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து சத்தமாக தான் கத்திருப்பீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நிலா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ நிலா தான் அப்படியே வந்துட்டு என்னடி ஒயான் அப்படின்னு கேட்குறான். மெல்லா ப்ளீஸ் டே போயிட்டு அவனோட அட்ரஸ் கண்டுபிடிடே, அவன் பேர் கூட ஜேஜேகே, அவன் பேர் ஜான் ஜங்குக், அவன் குக்கி உன்னோட குக்கி தானே அதே மாதிரி. ஆனால் கடுப்பில் எழுந்திரிச்சு கத்துனதுக்கு அப்புறமா பக்கத்தில் ஜாக்கோ நிலம் தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களாம் படக்க எழுந்திரிச்சு உட்காராங்க. ஏன்டி நீ பைத்தியம் மாதிரி ராத்திரி அப்படின்னு மாதிரி. ராத்திரியா மார்னிங் 5 o'clock ஆகுது. இவன் தூங்குனது 3 மணிக்கு தான். சரியா இவ்வளோ ஏன்டா பாட்டிக்கு கூப்பிட்டுன்னு ஆயிடுச்சு. 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்து குக்கின்னு புலம்பிட்டுருக்காடி. புலம்பிட்டுருக்காளா பையன், என்னடி உனக்கு பிரச்சனை, ஏன் நீங்கள் வந்து தூங்க விட மாட்டேற அப்படின்னு வச்சா கத்துறா. இப்போ நீங்களா ஏய் உங்கள் தூக்கம் எனக்கு முக்கியம் இல்லை, என் பாரு எனக்கு என் ஜெயிச்சே கிடைக்கணும். ஜெயிச்சேவா ஏய் அவன் பேர் ஜான் ஜங்கு, அவனை ஜெயிக்கன்னு கூப்பிடணும். அதெல்லாம் முடியாது, அவன் என் குக்கி, என்னோட குக்கியோட அட்ரஸை எனக்கு நீங்கள் தேடி தரணும் அது மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படிதான் அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவங்கண்ணா உங்களை வந்து அப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரிடி ஒரு 2 நாளில் உனக்கு நான் தேடி கொடுக்குறேன் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. அவங்க மேலெலாம் ஒரே மாதிரி அந்த சர்க்கஸ் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கண்ணா இது பிடிக்கல, ஆனால் அவன் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுக்கிட்டே அப்படி கண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவர் ஃபேஸ் எல்லாம் சரியாக தெரியல, லைக் ஒரு மாதிரி பிளராக தான் இருக்குது அவரோட ஃபேஸு. நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் கூட அவரோட ஃபேஸ் வந்து பிளராக இருக்குது, பட் அவரோட டேட்டூ மட்டும் அப்படியே கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. ஏன்னா டேட்டூவில் போட்டிருக்காரா, ஆனால் அப்பாவுக்கு டேட்டூ பிடிக்காதே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பரவாயில்ல டேட்டூவை கவர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க தான் ஏய் வயன் சீக்கிரம் வாடி உங்கள் அப்பா வீட்டில் தேட போகிறாரு அதெல்லாம் சொல்லும் போதுனா உங்கள் ஃபோன் கரெக்டாக ரிங் ஆகுது. உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ நீங்களா அப்பா எங்கம்மா இன்னும் வரவே இல்லை, மார்னிங் ஆச்சு. அப்பா இல்லைப்பா நான் அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் தான் வருவேன். ஓ அப்படியாம்மா சரி பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களா அப்படியே இந்த காலேஜ் அப்படி கிளம்புறீங்க. நிலாவை நான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் காலேஜ் வரல அப்படின்னு மாதிரி. நீங்களா ஏய் ஸ்டடீஸ்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்னீங்கண்ணா ஃபுல்லாக ஒரு ஜேகே பண்ண மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட. அவங்கண்ணா ஐயோ கேட்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு காது ஊற்றிட்டு இருக்காங்க. ஜாக்குண்ணா சுத்தமாக வந்து பொறுமையே இல்லை, அவனை கத்திட்டு இருக்கான். ஏன்டி இப்படி போட்டு எங்களை அடிக்கிற அப்படின்ற மாதிரி 3 பேரும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே தான் வந்து ஸ்ரேயா வந்து அந்த பக்கமாக கிராஸ் ஆறா. நீங்கள் அப்படியே குக்கின்னு சொல்லிட்டு இருக்காது. அது கேட்குது யார் அந்த குக்கியாக இருக்கும், இவ வேற பிடிச்சிருக்கு க்ரஷ்ன்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அப்படியே போயிட்டு அப்படியே வந்து கேட்குறாதுங்க அவங்கக்கிட்ட. அவங்களாம் வந்துட்டு குக்கின்னு யாருமே இல்லையடே. ஓ யாருமே இல்லையா இந்த ஸ்கூலில் குக்கின்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை அப்படி கேட்டுட்ருக்குமாண்ணா. அப்போ வந்துட்டு ஒரு பையன் அப்படியே வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த பையன் செம்ம க்யூட்டாக இருக்கா. இப்போ அவனை தான் எல்லோரும் குக்கி இதெல்லாம் நல்லன்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவனா ஓ இவனா அந்த குக்கியா இரு
எனக்கு என்ன மாதிரிலாம் பண்ண என்னோடய ஃபர்ஸ்ட்டு க்ரஷ்ஷை நீ வந்து அப்படியே அபகரிச்சுக்கிட்டல, அவனை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி என்னை பனிஷ்மெண்ட்டெல்லாம் வாங்க வச்சல. அதுக்காக நான் பெட்காக என் 1 மந்த் பாக்கெட் பண்ணியா உனக்காக நான் செலவு பண்ணேன். என் சும்மா விட மாட்டேன். உனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு, இவனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படிலாம் அவன் கூட குழந்தை பெற்றுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தல. கண்டிப்பாக நான் அதை இவன் கூட பண்ணுறேன். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. க்யூட்டாக இருக்கான், இன்னசென்ட்டாக இருக்கான். உன்னோட டேஸ்ட் இப்படி தான் நான் அப்படி மாதிரி நான் வேறு கணக்கு போட்டுருக்கா. அந்த குக்கி யாருமே இல்லை, அது வந்து டேனா. ஸோ டேனா அது ஓடிட்டே தான் இருக்காரு. இப்போ அவங்கண்ணா குக்கி நல்ல 2 பொண்ணுங்க அப்படியே காத்திட்டே வந்திருக்காங்க. இப்போ டேனா ஹலோ ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஸ்ரேயாண்ணா பண்ணுறேன். உன் பேர் என்ன? என் பேர் டே. அப்படியே அவங்க உன்னை குக்கின்னு கூப்பிட்றாங்க. இல்லை, என்னோடய செல்ல பேர் குக்கி. ஓ குக்கியா? க்யூட்டாக தான் இருக்குது. நீ சிங்கிளா? ஏன் கேட்குறீங்க? சொல்லு, சிங்கிளா கப்பலா? சிங்கிள் தான். இல்லை, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரேயா. இப்போ டேனா அப்படியே முடிச்சுட்ருக்காரு. ஐயோ நீங்களும்மா அந்த பொண்ணுங்க நான் லவ் பண்ணுறதுக்காக தான் துரத்துறாங்க. அதில் வந்து உங்ககிட்ட வந்தேன். ப்ளீஸ், எனக்கு இதை லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு படிக்கணும். நீனா பழமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ பழமா எனக்கு புரியலையே. ஓ உனக்கு இது ஒன்றுமே தெரியாதா? இந்த லவ் அது அப்படிலாம் எது சரி அதெல்லாம் விடு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரேயாண்ணா அப்படியே கேட்குற நிற்கிறா. நின்றுட்டு போதுண்ணா இப்போ அந்த 2 பொண்ணுங்க தான் அப்படியே வந்து குக்கி ஓடி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கண்ணா அப்படியே அந்த மனுக்கு நிற்கிறாங்க. இவங்க பாருங்க, இது என்னோடய பாய் ஃப்ரெண்ட். இவங்ககிட்ட யாராவது வம்பை வச்சுக்கிட்டீங்க இல்லைதான் அதே மாதிரி சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் நான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஸ்ரேயா ரொம்ப அழகாக இருக்கா, லைக் ஒரு மாதிரி லாங் ஹேரு, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது க்யூட்டாக இருக்கா. லைக் வந்து அவங்க கொஞ்சம் திமிரான பொண்ணு தான், ஆனால் க்யூட்டாக இருப்பா அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பொண்ணுங்கண்ணா ஒன்னெல்லாம் எங்கள் டீக்கு பிடிக்காது, என் குக்கிக்கு சுத்தமாக ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்ரேயாண்ணா அதையும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் எவருமே பார்க்கல, அப்படியே பச்சைக்கிட்ட எழுத்து கிஸ் அடிச்சிட்டா. டேனா அப்படியே விழிச்சிட்டு இருக்காரு. ஐயோ ஃபர்ஸ்ட்டு கிஸ் அப்படியே வந்துட்டு மேலே கை வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஸ்ரேயாண்ணா பார்த்தீங்களாடி, இங்கே பாரு, அவன் அமைதியில் தானே நிற்கிறான். ஏதாச்சும் சொன்னானா? நீங்கள் அவனை துரத்திட்டு வந்தீங்க, அவன் ஓடி வந்தான் உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக. பாரு பக்கத்தில் தானே நிற்கிறான், கை பிடிச்சிருக்கான்ல, கிஸ் அடிச்சல, ஓடுறானா இல்லை லவ்லாம் பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி அவனை வந்து எப்படி பில்டப் பண்ணிட்டுருக்கா. டேனா அப்படியே ஷாக்கில் தான் அப்படி முடிச்சுட்டுருக்காரு. அந்த பொண்ணுங்க அப்படியே அழுதுகிட்டு என் மனசு ஓடிச்சிட்டு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே மாறி அழுத்துட்டு போகிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்னா ஒருத்தர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மற்ற 2 பேருக்குமே கிடைக்காம அது ஸ்ரேயா கிடச்சிருச்சு. இப்போ ஸ்ரேயாண்ணா குக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்கா அவருக்கு. இப்போ அவர்னா அப்படியே பேர் மாதிரி அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், இறங்கி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே வந்து அவள் டீயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு போகிறா. ஸோ இப்போ அப்படியே நான் ஜேகே பக்கம் காமிச்சா. ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பூதிலே படுத்துட்டு இருப்பார். அப்படியே எந்திருக்கிறாரு. அப்போ இதில் தான் எந்திருக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்ன செம்ம ஹெட் பெயினாக இருக்கு. ஐயோ எனக்கு வந்து சண்டான சிரிக்கி வேறு வந்தாலே நேற்று எவ்வளோ கிஸ் அடிச்சிருக்கோம், ஆனால் முகர கட்டதான் இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. இப்போது தலை தாண்டி வர்றாரு. நேற்று எதோ நீ பொண்ணை கிஸ் அடிச்சாமா? ஆமாம் தலை, கிஸ் அடித்தேன் தலை, ஆனால் பொண்ணு மூஞ்சிதான் ஞாபகம் இல்லை தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் அப்படியே ஒழிட்டு இருக்காரு. அப்போ தலை நான் அதெல்லாம் சரி, நான் வந்துட்டு ஒரு வேலை கொடுத்துருந்தேன் முடிச்சிட்டியா? என்ன தலை? அதான் அந்த ட்ரக்ஸு அதை டெலிவரி பண்ணிட்டியா? தலை பண்ணிட்டேன் தலை. சரி டேய் இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், குடிச்சு உடம்பு அழிச்சிக்காத அப்படின்னு சொல்கிறது. சார் தலை குறைச்சிக்கிற தலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கனா அப்படின்னு திருப்பி ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போது அப்படிதான் உங்கள் பக்கம் காமிச்சா நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு ஜேகேவை பற்றி புராணமாக பாடிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலேயே போய்ட்டு திருப்பி அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடய போயிட்டு, அதாவது ஸ்கூல் ட்ரெஸ் இல்லைங்க காலேஜ் ட்ரெஸ்ஸு, அப்படியே அந்த காலேஜ் ட்ரெஸ்ஸோடய போயிட்டு நீங்களாம் குர்த்தி தான் போட்டிருப்பீங்க, போயிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அந்த பார்னால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து வந்து நைட் வரைக்கும், அதாவது மிட் நைட் அந்த மாதிரி வரைக்கும் திறந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அதுக்கு போயிட்டு
அண்ணா அண்ணா எனக்கு இந்த பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா என்னோடய செயின் தொலைச்சி போச்சு, அதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். இப்போ அவங்கண்ணா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ளீஸ்ண்ணா, நான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்கண்ணா எவ்வளோ இது பண்ணாலும் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து தலையோட பார் தான், ஸோ அதனால தான். ஸோ அப்படிங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா எவ்வளோ செட்டில்மெண்ட் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா முடியவே முடியாது, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் இங்கேருந்து ஒரு சல்லி பைசா கூட நீ எடுக்க முடியாது. நானே உனக்காக உன் செயினை தேடி வைக்கிறேன் சரியா? இல்லைனா அதுக்கு எவ்வளோ பணம் சொல்லி நான் கொடுக்குறேன். ஆனால் சுத்தமாக வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காமிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. நான் அந்த அண்ணாக்கிட்ட உண்மையை சொல்லிடுறீங்க எதுக்காக கேட்டிங்க அப்படின்ற மாதிரி. இப்போது என்ன சொல்கிறீங்க? அண்ணா நான் இங்கே ஒரு பையனை தேடி வந்தேண்ணா, அவன் பேர் குக்கியா அப்போல்லாம் எனக்கு யாரையும் தெரியாதுமா. அண்ணா நேற்று கூட இங்கே குடிச்சிட்டு இருந்தானா, எனக்கு கிஸ்ஸு கூட அடித்தானே. கிஸ்ஸா? எனக்கு நிறைய பேர் கிஸ் அடிச்சாங்கம்மா, நீ யாரை சொல்லிகிட்ருக்க? அண்ணா அது அவன் பேர் ஜேஜேகேவா? ஜேகேனா எனக்கு தெரியாதுமா, ஜேகேனா எனக்கு தெரியும். அதான் சொல்கிறாரு. ஜேகேனா அவன் பேர் ஜான் ஜங்குக்கா அதே மாதிரி கேட்குறாரு. அதே தானா மா, உன்கிட்ட நல்ல விதமாக சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து போயிடு. அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நீ அவரை வேறு தேடிட்டு வந்திருக்க, அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுமா, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த அண்ணன். அப்படிங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவரோட அட்ரஸ் மட்டும் கொடுங்கண்ணா, நான் முக்கியமான விஷயம் பேசுகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவர்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா ஒரு குழந்தை வயதில் வளருது அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவருக்குண்ணா அப்படி ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஜேகே அது எல்லாத்துக்குமே சேஃப்டியாக தான் இருப்பார். அவருக்கு எத்தனை குழந்தை கூட பழகினாலுமே லைக் அவங்க டேப்லெட் கொடுக்குறதுலேருந்து சேஃப்டிலேருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருப்பார். ஆனால் என்னத்துக்கு இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, கண்டிப்பாக ஒரு பொண்ணு போய் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா சரிம்மா நான் உனக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ யார் கொடுத்தாங்க இவர் கொடுத்தாங்க கேட்டேன், என் பேரை மட்டும் சொல்லிடாதம்மா ப்ளீஸ்மா, காலில் விழுந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சரிங்கண்ணா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த அட்ரஸையும் வாங்கிட்டு அப்படி போகிறீங்க. இப்போ கரெக்டாக போய்ட்டு அந்த தலை இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா தலையோட வீடும் ஜேகேயோட வீடும் பக்கத்தில் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தலையோட வீட்டில் தான் ஜேகேவே இருப்பார். லைக் தலை வந்து ஜேகே வந்து தன்னை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து நின்றுட்டே இருக்கீங்க, போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு பிக் மேன்ஷன், பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படின்னா அப்படி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, யார் மணி ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா? அது சார் அது வந்து எனக்கு ஜேகே பார்ப்போம். ஏமா கொஞ்சம் வாயை மூடு, ஏன் இப்போ சத்தமாக ஒரு பேர் சொல்கிறேன்? ஏன் சார் சொல்கிறதுக்கான பேர் வச்சுருக்காங்க அது, ஆனால் நீ இப்போ சொல்லக்கூடாது. ஜேகே சாரை பார்க்கணும். அப்படி சொல்லு. ஜேகே சார் உள்ளுக்கு தான் இருக்காரு, ஆனால் உனக்கிட்ட அவருக்கு பார்க்குறதுக்கு பெர்மிஷன் ஏதாவது இருக்கா? பெர்மிஷனா? அவர் என்ன பெரிய கெஸ்ட்டா இல்லை வேறு ஏதாவதா? இல்லை தானே? அப்படின்னா இல்லைம்மா, ஆனால் அவர் பார்க்குறதுக்கு பெர்மிஷன் வேணும், இருக்கா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பெர்மிஷன் மேலே அவர் குழந்தை தான் வயத்தில் இருக்குது, இப்போ விடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அந்த அண்ணாக்கா அப்படியே ஷாக் ஆயிடுது. அவர்னா இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இதை அப்படியே தலையை கால் பண்ணி சொல்கிறாரு. தலைக்கு தான் அப்படி ஷாக்காக இருக்குது. என்ன ஜேகேயோட குழந்தையா அப்படியே வந்து பார்க்குறாரு. இப்போ அவர்னா இப்போ ஜேகேத்துக்கு கால் பண்ணிட்டு டேய் என்னோட பண்ணி வச்சிருக்கா, ஒரு பொண்ணு லைஃப்பை கெடுத்து வச்சிருக்கா, இத்தனை நாள் நீ பொண்ணுங்க கூட பழக்கடா பேசுகிறேன்னு பார்த்தா இப்போ ஒரு பொண்ணுக்கு குழந்தை கொடுத்து வச்சிருக்கா அப்படி மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேகேக்கா ஒன்றுமே புரியல, அவன் அப்படியே போதில் தான் இருந்திருப்பாரு. டக்குன்னு போய்ட்டு அவருக்கு தலைலாம் வலிக்குது. போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து லைம் ஜூஸ் வச்சுருப்பாரு ஹேங் ஆகிறதுக்காக. சில டைம் வந்துட்டு அவரால் வந்துட்டு போதில் இருந்தால் சில வேலைலாம் செய்ய முடியாது, அதனால் வந்துட்டு ஹேங் ஆகிறதுக்காக அது வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு திருப்பி வந்து தலைக்கு கால் பண்ணுறாரு. டேய் என்னடா மரியாதை இல்லாமல் பாதிரி ஃபோனை கட் பண்ணுற? சாரி தலை போதில் இருந்தா அதான் சொல்லு அப்படின்னு சொல்லுவேண்ணா. இப்போ தலை என்ன சொல்கிறாருண்ணா, டேய் ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்துட்டு எனக்கு போத வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து நீங்கள் தானே அவருக்கு தெரியவே தெரியாது, ஆனால் எந்த பொண்ணு ஏது அப்படின்னு மாதிரி அவர்னா யோசிச்சுட்டு இருக்காரு. லைக் எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லா பொண்ணுங்களும் கண்டுபிடிக்க வராங்க. ஸோ ஒரு ஃப்ளாஷும் யோசிச்சு பார்க்குறாரு, எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. டேய் என்ன பண்ணாச்சும் ஞாபகம் இருக்கா தலா, நான் எல்லாத்துக்கூடையும் எல்லாமே பண்ண தலை, ஆனால் குழந்தைலாம் வாய்ப்பே இல்லை தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு பொண்ணு உனக்காக வீட்டு உனக்கு வந்து நின்றுட்டுருக்கா, என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ தெரியாது ஜிகே, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜெகிக்கு நான் சுத்தமாக ஒன்றுமே புரியல, கல்யாணம்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜிகே. எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரலாம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜிகி தான் அப்படியே வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பிளாங்காக வீட்டு முன்னுக்கு வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே வந்துட்டு குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க ஜிகினா, எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீ ஏய் நீ அந்த குட்டி பிசாஸில் குட்டி பிசாஸா அப்போதான் வச்சுக்கே. சாரி குக்கி, நான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அடிவிட்டு அவரோட அடி நிற்கிறதா பண்ணிக்கிறீங்க வச்சுக்கிறாங்க. ஏய் குட்டி பிசாஸ் வெற்றி என்ன வீடு அப்படி மாதிரி அவனா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் உங்களை போய் குழந்தை மாதிரி தான் பார்க்குறாரு. இந்த குழந்தையெல்லாம் மறக்கணுமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுதான் அப்படியே மனுஷன் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்காரு. ஏய் குட்டி பிசாஸ் என்னடி, ஏன் குழந்தை வயத்தில் வளர்ந்தா ஆமாச்சிக்கேன் அங்கே பாரு வேறு எவ்வளோ பெருசாக இருக்குது. தீனி முட்டை நல்லா தின்னுட்டு பெருத்து போயிட்டு குழந்தை இருக்குது மயிர் இருக்குது சொல்லிட்டு இருக்கு நீ ஆனால் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா சிக்கே சத்தியமாக குழந்தைருக்கு சிக்கே, ஆனால் இப்போ வராது, எனக்கு ஓகே சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிக்கினா பலான்னு கணத்துல ஒன்று விடுறாரு. இப்போ உங்களுக்கு அப்படி ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஏன் அடிச்ச அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? என்னடி மயிரா நீ மயிரா? அடி மயிரில்ல கொஞ்சம் கூட மயிரில்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஏன் ஜெக இப்படிலாம் பேசுகிற? இப்படிலாம் பேசு உனக்கு எவ்வளோ பண்ண வேண்டி எவ்வளோ பண்ண வேணாம்? இப்போது என் வீட்டு முன்னுக்கு எந்த மயத்துக்கு வந்து நிற்கிற, எந்த மயத்துக்கிட்டே நிற்கிற? எனக்கு உன்னை லவ் பண்ணணும், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நீனா அப்படியே அவர் அடிச்சதுக்கெல்லாம் ஒன்றுமே பேசாமா அப்படியே அந்த அழுக்கெல்லாம் இல்லை ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் தண்ணி வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ செக்குதான் ஏய் உறைஞ்சிருவண்டி. நீ என்னை அடித்தாலும் கொண்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஒன்று லவ் பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சிக்கே ப்ளீஸ் சிக்கே அதுவும் சொல்லி கெஞ்சிட்ருக்கீங்க அவர்கிட்ட. அவர்னா ஏய் நீங்கள் பாரு தெரியாமல் ஒன்று கிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒன்று கிஸ் பண்ணதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அதுவும் கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி மனசுலாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு ஒன்றெல்லாம் பண்ணணும் அதுவும் சொல்லுங்க. ஏய் நீ பாரு எனக்கு இந்த லவ் மயிரதெல்லாம் பிடிக்காது, செய்துங்கிறது போயிடு, எனக்கு கொலகாரம் நான் கதை அப்படின்னு சொல்லிட்டு போதுனா. இப்போ அப்படியே தலையார் கார் என்ட்ரி ஆகுது. இப்போ நீனா அவர்கிட்ட போய்ட்டேன். சார் ப்ளீஸ் சார் இவர் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தலைக்கு நான் என்ன பேசுறதுன்னு தெரில. அவர்னா யார் மணி அப்படின்னு கேட்குறாரு. அது நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். கேர்ள் ஃப்ரெண்டா? அம்மா அங்கே பாரு, அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கான், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு யாருமே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவர் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு தான் சார் சொன்னார், அவர் என்ன ஏமாத்துறாரு சார், எனக்கு அவர் வேணும் சார், மற்ற பொண்ணு மாதிரி ஸ்லெட்டெல்லாம் இல்லை சார், அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தலைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஜெக்கே முழுக்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜெக்கினா தலா இது சொல்லு தலை எப்படி காண்டாகுது, அடிச்சிடும் தலை அப்படி மாதிரி மனோட கை முறுக்கிட்டு இருக்காரு. தலைடா பாருமா, நான் உனக்கு நல்ல விதமாக சொல்கிறேன், அவனோட குழந்தை உன் வயிற்றில் இருக்கான் அதே மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவவே பார்க்குறீங்க, ஜெக்கியும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜெக்கியும் அவனை முறைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி இல்லை அப்படியே சொல்கிறீங்க. அப்படியே அவன் போய் சொன்னேன், அது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு நல்லா பார்த்துப்பேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்லுமே போய் விழுறீங்க. தனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர்னா ஒரு மாதிரி ஜெக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு நோ என்னண்ணா இப்படி பண்ணுது இந்த பொண்ணு, அதான்டா எனக்கும் தெரில, என் பாரு இந்த பொண்ணாச்சு நீயாச்சு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா நீ அவங்ககிட்ட பேசிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு போயிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பின்னாடி போக போகிறீங்க. அப்போ ஜெகதான் ஏய் நில்லு அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஜெகே மேரேஜ் பண்ணிக்க போறியா? நீரு ஆனால் பண்ண முடியாது, நீ பாரு இதில் 40 lakhs இருக்குது புரியுதா? நான் கரெக்டாக ஒன்று 4 minutes தான் கிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 minute 10 lakhsனாலும் 4 minutes 40 lakhs எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1 lakh 2 lakh போட்டு கொடுக்குறேன். ஸோ கிளம்பி போயிட்டே சொல்லுவேண்ணா. இப்போ நீங்கள் அப்படியே அந்த செக்கை பார்க்குறீங்க. செக்கை நான் அப்படியே வந்து செக் எடுத்து தான் எழுதியிருப்பாரு. அப்படிங்கன்னா அவர் செக்கை அந்த அவர் கண் முன்னாடி அவர் கிழிச்சு அவர் மூஞ்சில் விட்டு எறிகிறீங்க. இங்கே பாரு எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ வேணும், உன் கூட நான் வாழணும்,
வாழ்ந்து குழந்தை பார்த்துக்கலாம். புரியுதா? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, விளையாட்டெல்லாம் பேசல, புரியுதா? மனசார பேசுகிறேன். இங்கே பாரு, நீ என்னை தவிர வேறு எவ்வளோது பார்த்தா உனக்கு கொண்டுருவேன். என்னமே சொல்கிறீங்க பாருண்ணா? ஏய், நானே நிறைய கொலை பண்ணிட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். என்னை கொண்டுருவான்னு சொல்லிட்டு இருக்காதா? எனக்கு சிரிப்பு வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா இங்கே பாரு, நானுங்க சொல்கிறேன், எல்லாம் மட்டும் பண்ணேன், அவனை நல்லா பார்த்துக்கிறேன், ப்ளீஸ். ஏய், ஏன் பாரு, நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு லவ் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, புரியுதா? என் பாரு, என் அப்போ நான் ஆத்தாலும் லவ் பண்ணானுங்க, புரியுதா? அந்த லவ் மயிறு மாதிரி இருந்துச்சு. என்னச்சுக்கே இப்படி பேசுகிறேன்? உங்கள் அப்பா அம்மா லவ் பண்ணதை நீ பார்த்துருப்பல, அதில் லவ் இருக்கா? ஏய் மயிறு, அழகா தானடி சொல்கிறேன், தெளிவு மாதிரி தானே சொல்கிறேன். எங்கள் அப்பனும் அத்தானும் லவ் பண்ணாங்க. ஆனால் காசு வர்ற வரைக்கும் எங்கள் அத்தா எங்கள் அப்பா கூட இருந்தா. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டான், புரியுதா? அவளெல்லாம் ஆத்தானே சொல்லக்கூடாது சிக்கி. அதுக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே பாரு, எங்கள் அப்பா மட்டும் ஒழுங்கில்லடி, அவனுக்கும் அஃபேரெல்லாம் இருந்துச்சு. 2 பேரும் மாற்றி ஏமாற்றிக்கிட்டு மாற்றி கொண்டுக்கிட்டு என்னையும் சேர்த்து கொண்டுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துக்க முடியாமல் கூட்டிகிட்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ளவனுங்க காசுக்காக என்னை பிச்சை எடுக்க வச்சானுங்க. நானும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் தெய்வம் மாதிரி என் தலை வந்துச்சு. நீ வாடா என்னோட அப்படின்னு மாதிரி என்னை கூப்பிட்டு வந்துட்டாரு, புரியுதா? பாரு, அவரை சொன்னால் நான் எது வேணாலும் செய்வேன். பாரு, ஆனால் உன்னெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணன்றதே ஒரு எச்ச வேலை, புரியுதா? கல்யாணம்னாலே எச்சதான், அது ஒரு அக்ரிமெண்ட், புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவா? போய் படுப்பல்ல, அதுதான் நீ சொல்கிறேன். என் கூட கல்யாணத்துக்கு முன்னுக்கு படுத்துரு, புரியுதா? நீயே ஒருத்த கூட மட்டும் படுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கூடயும் அதே சொல்லுங்க. நான் நீங்கள் அப்படியே செப்புன்னு நிச்சயிக்க கேட்குறீங்க. இது பாரு, வார்த்தை அழுந்து பேசு. உங்கள் அம்மா அந்த மாதிரி பண்ணாங்கன்றதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை ஜெகே, புரியுதா? இது பாரு, அடுத்த தடவை என் முன்னாடி பொண்ணுங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனேன், சத்தியமாக பார்க்குறேன், என் லவ்வர்னு கூட பார்க்க மாட்டேன், கொண்டுருவேன். ஏய் இறி, அவனை எப்போ என் லவ்வர்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி என்ன சொல்கிறாரு. அவருக்கு சமகாண்டு தான். ஆனால் அவர் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தை மேலே பிடிச்சி நிற்கிறாரு. அப்படின்னா கென் அவர்கிட்ட போய்ட்டு அவர் காலை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நான் உன் லவ்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸில் தான் அப்படியே பேர் பச்சைப்புன்னு வைக்கிறீங்க. பச்சைக்கணா, ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா சொல்லுங்கண்ணா. நீங்கள் கேன்னு ஒன்று லிப்ஸில் அடிக்கும் போது அவர்னா பச்சைன்னு உங்களுக்கு ஒன்று அடிச்சிடுறாரு கண்ணத்துலேயே. லைக் கிஸ் இல்லை அடி. ஸோ பல்லாருன்னு உங்களுக்கு ஒன்று விடுறாரு. விட்டுக்கப்புறம் பண்ணி நான் அப்படி கண்ணத்தை பிடிச்சி நின்றுட்டு அப்படியே பைத்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. பாருண்ணா, என்னடி சிரிக்கிற, அறிவுல? நீ என்ன தொட்டுட்ட நேற்று, நீ என்ன தொட்டியா, இன்னைக்கும் நீ என்ன தொட்டுட்ட, புரியுதா? அதான் நான் சொல்கிறேன், உன்னால் என்னை தொடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படின்ட்டு ஜெகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே கண்ணடிச்சிட்டு தான் போகிறீங்க. இப்போ ஜெகேக்குண்ணா பைத்தியமான நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு அப்படியே மனுஷனா இப்போ வீட்டுக்குள்ளே வருமானா தலை அப்படியே கால்பட்டு உட்காந்துட்டு என்ன நடக்குது அதே மாதிரி அப்படியே விளையாட்டுத்தனமாக கேட்டுருக்காரு. தலை நீ வேற ஏன் தலை அப்படி பண்ணிட்டுருக்கா, அந்த மாதிரி யாருன்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஓ அவள் யாருன்னே தெரியாமல் தான் அவள் அடித்ததுக்கும் அவள் கிஸ் பண்ணதுக்கும் சும்மா இருந்தியோ அதே மாதிரி தலைன்னு கேட்டு அப்படி சிரிச்சிட்டு, டே நம்மளோட மாஃபியா மேனுக்கு லவ் இருப்பதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலை கூட இருக்கிறவங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. தலையை தவிர ஜெகி எல்லாரையுமே முறைக்கிறாரு. அவங்கண்ணா அப்படி கப்பச்சிப்பன்னு ஆயிடுறாங்க. அப்படின்னு ஜெகினா, தலா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலா, நான் சிங்கிள் தான், எப்போ தானே சிங்கிள் தான். டேய் கல்யாணம் பண்ணிக்கூடா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, உன்னை மெட்டீரியலாம் போனுச்சே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு, தலா அது பைத்தியம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு தலா. டேய் அந்த பொண்ணு கரெக்டாக தான் பேசுனுச்சே, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
சரியா, நல்ல முடிவாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணா இது பண்ணுறாரு. என்னதான் தலை வந்துட்டு ஜேகேவோட லைஃப்பில் லைக் வந்துட்டு ஜேகேக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டாலும் ஜேகேவோட லைஃப்பில் தலை வந்துட்டு அப்படி ஃப்ரீடமாக ஜேகே வந்து விட்டுருவாரு. ஸோ அதனால வந்து ஜேகே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார் தலை கூட. தலை வந்து பார்த்திங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, அவர் வந்து கேட்ட விஷயம்லாம் நிறைய பண்ணுறது தான். ஆனால் ஜேகேவோட விஷயத்தில் தலை வந்து ரொம்ப தங்கம். லைக் ஜேகேக்கு ஒரு விஷயம் ஜேகேக்கு ஒன்று பண்ணணும்னா அது வந்து அப்படியே பண்ணிடுவார். ஜேகேனால தலைக்கு நிறைய காரியம் ஆகும். ஆனாலுமே வந்து ஜேகே வந்து தலையோட தம்பி மாதிரி தான், தம்பி மாதிரி என் தம்பியே தான். அந்த மாதிரி தான் வந்து அவரை ட்ரீட் பண்ணார். தலை வந்து நான் எப்படி இந்த ஸ்டோரியில் நான் வந்து தலையை எப்படி காட்டியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கோல்டும் இல்லை எதுவும் இல்லை. ஜிகே கிட்ட வந்து மற்றவங்க கிட்டலாம் வந்து அவர் கோல்டாக இருப்பார். ஜிகே கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பார். அண்ட் தென் ஜிகே வந்து அவரோட தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப வந்து தம்பி மாதிரி என்னை பையன் மாதிரி தான் பார்த்துப்பாரு. ஸோ தலைக்கு வந்து ஃபேமிலியே இல்லை. ஆனால் ஜிகேக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா தலை ஃபேமிலி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாரு. ஜிகே வந்ததுக்கப்புறமா தான் தலைக்கு ஒரு மாதிரி வந்து சந்தோஷமாகவே இருந்திருக்கும். ஒரு சில டைம்லாம் ஜிகே வந்து வேலை செய்ய சொல்கிறதே அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஆனாலுமே அந்த வேலையை செஞ்சு தான் அவங்க அந்த ஃபீல்டில் இருக்க முடியுன்றதுக்காக அது வந்து தலை பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேக்கும் அதை கற்றுக் கொடுக்குறாரு. பட் அவருக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும். ஆனாலுமே இது 2 பேருமே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து அரவாங்கன கண்ணத்தோட அப்படியே இது பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க வீட்டுக்கு. ஜிகே வந்து ரொம்ப வேகமாக தான் அடிச்சிருப்பாரு. உங்கள் கணத்தில் நான் அப்படியே 5 வரல் பஞ்சிருக்கு. இப்போ அப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படியே உங்கள் வீட்டு முன்னுக்கு அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த மிரரில் பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே 5 விரல் இருக்குது. ஐயோ இப்போ வீட்டுக்கு போனால் ஆத்தக்காரி கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி வந்து வந்தவங்க அப்படியே போகிறீங்க. உங்கள் அப்பா நான் பையன் எங்கே போகிறேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஐயோ மாட்டினோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படின்ட்டு, அப்பா அது அது வந்து நோட்டு மறந்துட்டுப்பா. நோட்டா? என்னம்மா நாளைக்கு போய் எடுத்துக்கலாம்ல? இல்லைப்பா அதில் நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது செய்யணும்ப்பா. ஓ அப்படியாம்மா, இல்லை நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுமா. நான் நீங்கள் இல்லைப்பா இல்லை நான் நிலா வர சொல்லியிருக்கான், அவன் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா. ஓ அப்படியாம்மா, என்னம்மா வரவே இல்லை, நீங்கள் மட்டும் நடந்து போயிட்டுருக்க. அப்பா அது இல்லைப்பா, அவளோட ஸ்கூட்டி அங்கே இதாகிடுச்சா, அதனால் போய்ட்டு நாங்கள் எப்படி தள்ளி அதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செம்மையாக வளர்றீங்க அவங்க அப்பா. நான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படியே வந்துட்டு லைக் வந்துட்டு பார்க்குறாரு பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் ரொம்ப பெருசான எடுத்துக்கல. அப்படியே அந்த மாதிரி போயிடுறாரு. அவளுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே அவன் வந்தால அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவர் நான் வந்தாடி ஆனால் திருப்பி போயிட்டா. என்ன போயிட்டாளா? ஆமாடி அவளுக்கு என்னமோ முக்கியம் நடக்கணுமா அதனால போயிருக்கா. ஓ இந்த பொண்ணுக்கு இதே வேலையை போயிடுச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு வரான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்படியே தான் அப்படியே வந்து நடந்துக்கிட்டே ஐயோ இப்போ இது எப்படி மறக்குது அப்படியே மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு லைக் வந்துட்டு ஒரு இது மாதிரி தான் போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட் மாதிரி போகிறீங்க. லைக் இந்த இதாக இருக்கும் இல்லையா, லைக் இந்த ஸ்மால் கடைலாம் இருக்கும் ஒரு மாதிரி. லைக் நீங்கள் ஒரு மாதிரி சிட்டியில் தான் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் போயிட்டு அப்படியே அந்த ஐஸ் க்யூப்ஸை வாங்கி அப்படியே வச்சுட்ருக்கீங்க. வச்சுட்ருக்கும் போது எல்லாமே உங்களை வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாமே நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ஓகேவா. ஆனால் நீங்கள் மட்டும் வியர்டாக வந்துட்டு லைக் வந்து உங்களோட கணத்தில் அந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்ருக்கீங்க. அப்போ அவங்க அப்படி பார்க்குறாங்க, அவங்க கண்ணா அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்படின்னா பரவாயில்ல, என்ன ஜேகே ரொம்ப அழகாக ஒரு தடவை கொடுத்துட்டான் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே அடிச்சதே நினச்சி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. சிரிச்சுட்டு அது மாதிரி ஜேகே நாளைக்கு ஒன்று தடவை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெளில தரமாக ஸ்மெல் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஈவல் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கணத்துலேயே வச்சுட்ருக்கீங்க. வச்சுட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே இதோட இந்த பாட்டு வந்து என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.